வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதால் 90% வாய் புற்றுநோய் வருகிறது. சென்னை நிகழ்ச்சியில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு பேச்சு. பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேச திமுகவிற்கு தகுதியில்லை என அமைச்சர் பாண்டியராஜன் பேட்டி. தமிழகத்தில் முழு சுதந்திரத்துடன் பத்திரிகைகள் செயல்படுவதாகவும் விளக்கம். தனியார் நிறுவனத்திடம் இருந்து அதிக விலை கொடுத்து நிலக்கரி வாங்குவது ஏன்? தமிழக அரசுக்கு ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சரமாரி கேள்வி. ஓடுபாதை சுற்றுச்சுவரில் மோதி விபத்துக்குள்ளான விமானம். திருச்சி விமான நிலையத்தில் திடீர் பரபரப்பு. 4 ஆண்டுக்குள் மனிதர்கள் விண்வெளிக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். இஸ்ரோ தலைவர் சிவன் தகவல். உணவு முறையில் மாற்றம் கொண்டு வரும் வகையில் துரித உணவுகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் புகையிலைப் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் 90% வாய் புற்றுநோய் வருவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை வர்த்தக மையத்தில் முகம் மற்றும் தாடை அறுவை சிகிச்சை தொடர்பான 43ஆம் ஆண்டு மாநாடு நடைபெற்றது. இதில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் வாகன ஓட்டியின் அதிவேகத்தால் 70% விபத்துகள் நடப்பதாகவும் சாலை விபத்தில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாகவும் தெரிவித்தார். புகையிலைப் பொருட்களை பயன்படுத்துவதால் 90% வாய் புற்றுநோய் வருவதாகவும் இந்த நோய் பாதிப்பு பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாகவும் கூறிய அவர் ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் பேர் புற்றுநோயால் மரணம் அடைவதாக தெரிவித்தார். மேலும் பெண்களிடையே மார்பக புற்றுநோயும் ஆண்களிடையே வாய் புற்றுநோயும் அதிகமாக காணப்படுவதால் வாய், முகம் மற்றும் தாடை அறுவை சிகிச்சைகள் குறைந்த கட்டணத்தில் இருக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். அதிக விலை கொடுத்து நிலக்கரி வாங்குவது ஏன் என தமிழக அரசுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெண்டர் விடாமல் அதானி உள்ளிட்ட தனியார் நிறுவனமிருந்து 150% அதிக விலை கொடுத்து 1,10,000 டன் நிலக்கரி இறக்குமதி செய்ய அதிமுக அரசு முடிவு செய்திருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு செயற்கையான பற்றாக்குறையை ஏற்படுத்தி இப்படி ஒரு கொள்ளை லாபம் அளிக்கும் நிலக்கரி இறக்குமதியில் அதிமுக அரசும் அமைச்சர் தங்கமணியும் ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அனல் மின் நிலையங்களுக்கு தேவைக்கும் அதிகமாகவே நிலக்கரி இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அக்டோபர் 1ஆம் தேதி ஒப்பந்த புள்ளி நடைமுறையிலிருந்து விலக்கு அளித்து தனியார் நிறுவனமிருந்து அவசரமாக அதிக விலைக்கு நிலக்கரி கொள்முதல் செய்யப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிலக்கரி கையிருப்பு 2 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக உள்ளதாக செய்திகள் வெளிவந்தபோது அமைச்சர் தங்கமணி நிலக்கரி கையிருப்பு போதுமான அளவில் இருப்பதாக தெரிவித்தார். அதன் பின்னர் மத்திய அரசிடம் நிலக்கரி உடனடியாக தேவைப்படுகிறது என நேரிலேயே சென்று அவர் கேட்டும் வந்தார். இவ்வாறு முரண்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு ஊழல் செய்வதற்காகவே சட்ட விலக்கு தந்து நிலக்கரி கொள்முதல் தொடங்கப்பட்டுள்ளதோ என்ற சந்தேகம் தற்போது எழுகிறது என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் முழுமையாக இருப்பதாகவும் இதனை பற்றி பேச திமுகவிற்கு தகுதி இல்லை என அமைச்சர் பாண்டியராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை அடுத்த பட்டாபிராமில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எஸ்.வி. சேகர் மற்றும் ஹெச். ராஜா விவகாரத்தில் அரசியல் தலையீடு இல்லாமல் சட்டம் தன் கடமையை செய்யும் என தெரிவித்தார். அவர்கள் கைது செய்யப்படவில்லை என அரசியலுக்காக சிலர் பேசி வருவதாகவும் சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்றும் அமைச்சர் பாண்டியராஜன் கூறினார். பத்திரிகை சுதந்திரம் என்பது முழுமையாக இருப்பது தமிழகத்தில் என்பது அனைவரும் அறிந்ததே. யாரும் எந்த ஒரு விடுதலையின்மையோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ அச்சுறுத்தலோ எங்குமே கிடையாது. இதை சொல்கிறவங்களுக்கும் அதை சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்லியாச்சு. அவர்கள் பேசி முடிஞ்சு எவ்வளவோ நாள் ஆச்சு. அதனால் இது எதுவுமே அரசியலுக்காக சொல்லப்படுகிற விமர்சனங்களாக தான் படுகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. சட்டம் தன் கடமையை செய்வதில் எந்த அரசியல் தலையீடும் இல்லாத அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படும் தமிழக ஆளுநர் பதவி விலகும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என அரசியல் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பத்திரிகை சுதந்திர பாதுகாப்பும் பாராட்டும் என்ற தலைப்பில் சென்னை பெரியார் திடலில் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நக்கீரன் கோபாலுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ஸ்டாலின், முத்தரசன், ஜவாஹிருல்லா, நக்கீரன் கோபால், இந்து பத்திரிகையாளர் ராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அரசியல் தலைவர்கள் ஜனநாயகத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் நக்கீரன் கோபாலின் கைது அமைந்ததாக கூறினர்.
மேலும் ஆளுநருக்கு எதிராக கட்டுரை பதிவிட்டதாக கூறி 35 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. பத்திரிகை சுதந்திரத்தை பறித்துள்ள செயல் என அவர்கள் குற்றம் சாட்டினர். ஒரு கொடுமையான ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி மத்திய அரசின் துணையோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை எதிர்த்து போராட வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது. கவர்னரை உடனடியாக பதவியிறக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நம்முடைய ஆசிரியர்கள் இங்கே உங்களுடைய அன்போடு இங்கே நிறைவேற்றி காட்டியிருக்கிறாரே. ஆகவே அவர் விலகுகிற வரையில நிச்சயமாக இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பின் சார்பிலே தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம். தமிழகம் அநீதிக்கு எதிராகத்தான் எப்பொழுதும் இருக்குமே தவிர அநீதிக்கு ஒரு பக்கமும் சார்பாக ஒருபோதும் இருக்காது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர வேண்டும். கவர்னர் அவர்கள் உணர வேண்டும். தமிழகம் சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. சர்வாதிகாரம் ஒருபோதும் உலகத்தில் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது, தோற்றதாகத்தான் வரலாறு என்பதை நினைவில் கொண்டு பத்திரிகையினுடைய சுதந்திரத்தை, எழுத்துரிமையை, பேச்சுரிமையை காப்பதற்கு ஒன்றுபட்டு போராடுவோம். ஷாக் அது சொல்லும் பொழுது 124 இது பண்ணாங்கன்னு நாங்கள் ஒரு தகவல் தான் கொடுத்தோம், அவங்களாவே செய்துட்டாங்கன்னு அவர் சொன்னார் எங்ககிட்ட. அது உண்மை இல்லை. நான் எண்ணி பார்த்தேன், கோபால் மேலே மட்டும் இல்லை, இது கிட்டத்தட்ட 35 பேர் அவங்க தெரிஞ்சு நக்கீரனில் வேலை செய்கிற யார் பேர் அவங்களுக்கு தெரியுமோ எல்லார் பேரையும் அந்த கம்ப்ளைண்டில் இருக்குது. தமிழ்நாடு இப்போ பிகம் நொட்டோரியஸ், நம்ம முற்போக்கு மாநிலம் என்று சொல்கிறோம். ஆனால் ஊழலிலோ அந்த விஷயத்தில் டீட்டெயிலாக போல இந்த மாதிரி ஒரு எதேச்சிகார போக்குல தமிழ்நாடு இப்போ முந்தி கொண்டு இருக்கிறது இந்திய மாநிலங்களில். அது பல பேர் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி, அவங்களுக்கே புரியல எப்படி இதை நீங்கள் டாலரேட் பண்ணுறீங்க எப்படின்னு. அரசியல் தலைவர்களிலிருந்து, பத்திரிகையாளர்களிருந்து, ஊடகவியலாளர்கள், மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடுறதுக்கு பாருங்க, அந்த போராட்டம் தான் எங்களை விடுதலை செய்து, விடுதலைன்னா அந்த இடத்துல ரிமாண்ட்லேருந்து தப்பிக்க வச்சு உங்கள் முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறது இந்த ஒற்றுமை தான். இந்த நூல் பிடிக்கிறது, நான் சொல்கிறது இந்த இன்வெஸ்டிகேஷனை தொடரும் என்பதை உங்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தலைவர்களுடைய அன்பான ஆசையுடன் நக்கீரன் தனது பணியை தொடரும். திருச்சி விமானத்திலிருந்து துபாய் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஓடுபாதையை கடந்து சுற்றுச்சுவரை இடித்துக்கொண்டு மேலே எழும்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் 136 பயணிகளுடன் திருச்சியிலிருந்து துபாய்க்கு ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டது. இந்த விமானம் ஓடுபாதையின் எல்லையை கடந்து நேராக டவர் மற்றும் சுற்றுச்சுவரை இடித்த பிறகு மேலே எழும்பியது. இதனால் ஊழியர்கள் மற்றும் விமானத்தில் இருந்த பயணிகள் அச்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து விமானம் பத்திரமாக மும்பையில் தரையிறக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் 136 பயணிகளும் பத்திரமாக உள்ளதாகவும் இயந்திர கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் எனவும் வெல்லமண்டி நடராஜன் கூறினார். ஏர் கண்ட்ரோல் லெவல் இந்த தடுப்புல அந்த டவர்ல அந்த கீழே இருக்கிற சக்கரங்கள் மோதி இந்த சுவர், அந்த ஏர் கண்ட்ரோல் டவர் உள்பட சில பாகங்கள் சேதமடைந்து விட்டன. இருப்பினும் டேக் ஆஃப் ஆன விமானம் நேராக 136 பயணிகளை ஏற்றிக்கொண்டு அந்த விமானம் பம்பாய் சென்று அங்கே பத்திரமாக தரையிறங்கி எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் பிரயாணிகள் அனைவரும் காப்பாற்றப்பட்டனர். இப்பொழுது விமான நிலையத்தில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 4 ஆண்டுகளுக்குள் விண்வெளிக்கு மனிதர்களை அழைத்துச் செல்லும் ககன்யான் திட்டப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். ஜம்முவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விண்வெளி சுற்றுலா என்பது விரைவில் சாத்தியமாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கான வாய்ப்புகளை இஸ்ரோ ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர் 2022ஆம் ஆண்டுக்குள் இது சாத்தியமாகும் என்று கூறினார். இந்திய சுதந்திர தினத்தின் 75வது ஆண்டு விழா 2022ஆம் ஆண்டு கொண்டாடப்படும் போது ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளதையும் சிவன் நினைவு கூர்ந்தார். மேலும் இன்னும் 4 ஆண்டுகளுக்குள் விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பப்படுவார்கள் என்றும் சிவன் குறிப்பிட்டார். The last Independence Day speech that our Honorable Prime Minister declared, the Gaganyaan program, that is to send the 3 people to space and bring them back safely
before the 75th year of independence, that is 2022, August 15. There is a target is key. With this one, that is the ISRO will be able to develop the technology, and India will demonstrate our capability to go to space and come back, man. நான்காவது தொழில் புரட்சியில் இந்தியாவின் பங்கு ஆச்சரியமளிக்கும் வகையில் இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். டெல்லியில் நான்காவது தொழில் புரட்சி மையத்தை திறந்து வைத்து பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது பல்வேறு தொழில்நுட்பங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு தொழில் புரட்சியை நோக்கி முன்னெடுத்து செல்லும் என்றும், இச்சூழ்நிலையில் சான் பிரான்சிஸ்கோ, டோக்கியோ, பெய்ஜிங்கிற்கு அடுத்தபடியாக டெல்லியில் இந்த மையம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புது இந்தியாவை நோக்கி நகர்ந்து வருவதாகவும், டிஜிட்டல் இந்தியா திட்டம் பெரும் வெற்றி பெற்றுள்ளதுடன் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றியுள்ளதாகவும் தெரிவித்த அவர், இந்தியாவின் வெற்றி பாதை உலகில் ஆச்சரியமளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார். சுமார் 50 கோடி இந்தியரிடம் மொபைல் போன்கள் இருப்பதாகவும், 120 கோடி மக்களுக்கு டிஜிட்டல் அடையாளம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் உலகிலேயே இந்தியாவில்தான் அதிக அளவில் இணையதளம் குறைந்த விலையில் பயன்படுத்தப்படுவதாகவும், மொபைலில் இணையதளம் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் 30 மடங்காக அதிகரித்துள்ளது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பல கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகள் மாயமாவதற்கான முகாந்திரம் இருப்பதால் தஞ்சை பெரிய கோவில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஏடிஎஸ்பி ராஜாராம் தெரிவித்துள்ளார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான மிகவும் பழமையான சிலைகள் கடத்தப்பட்டுள்ளதாக புகார்கள் குவிந்தன. இதனையடுத்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய அதிரடி ஆய்வில் தொழிலதிபர் ரன்வீர் ஷா வீட்டில் ஏராளமான சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்நிலையில் 3வது கட்டமாக தஞ்சை பெரிய கோவிலில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஎஸ்பி ராஜாராம் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் நடராஜர் சிலை, தட்சிணாமூர்த்தி சிலை உள்ளிட்ட 44 சிலைகளின் உயரம், அகலம் குறித்து அளவு எடுக்கப்பட்டது. சிலைகள் மாற்றப்பட்டதா சொல்றாங்களே சார். எத்தனை சிலை சார் மாற்றப்பட்டது சார்? அப்படியே நில்லுங்க சார். சிலைகள் இப்போ ஆய்வு நடவடிக்கை செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வு நடவடிக்கை முடிஞ்சிட்டு இனி அது தொடரும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். சிலைகள் மேல சந்தேகம் இருக்கிறதுனால தான் அந்த ஆய்வு நடந்துன்னு சொல்றாங்களே சார். முகாந்திரம் இருப்பதால் தான் செஞ்சிருக்குதுன்றது உண்மையா? இது உண்மையா சார்? இது முகாந்திரம் இருந்து உண்மைதானே சார்? ரெக்கார்டிங் இருக்கு. ஆய்வு பணி நடந்து வருகிறது. இது ஆய்வு பணி தொடரும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இயல்பான நிலைகள் என்ன நிலவரங்கிறது தெரியும். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது தொடர்பான அறிக்கை விரைவில் வெளியாகும் என அமைச்சரவை நிறைவேற்றப்படும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரையில் விரைவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான பணி தொடங்கும் என கூறினார். இதனை பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைப்பார் என கூறிய ஜே.பி. நட்டா, திருநெல்வேலி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய இடங்களில் 150 கோடி ரூபாய் செலவில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி காம்ப்ளெக்ஸ் அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக தெரிவித்தார். முதல்வருடன் ஆலோசனை செய்து இதன் தொடக்க விழா தேதி அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் சங்கர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா நகரில் ஐஏஎஸ் அகாடமியை சங்கர் தொடங்கி நடத்தி வந்தார். இந்த மையத்தில் சுமார் 1500 பேர் பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்த அகாடமியில் படித்த பலர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் சங்கர் நேற்று இரவு மயிலாப்பூரில் உள்ள தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சோத்துப்பாறை நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காகவும் நகராட்சி குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறந்துவிட தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேனி மாவட்டம் சோத்துப்பாறை நீர்த்தேக்கத்திலிருந்து விவசாய நிலங்களின் பாசனத்திற்காகவும் மற்றும் பெரியகுளம் நகராட்சி குடிநீர் தேவைக்காக சேர்த்து தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இம்மாதம் 15ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி வரை 5 மாத காலத்திற்கு இது நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். முதல் போக சாகுபடி 1825 ஏக்கர் பழைய நன்சை நிலங்களுக்கும் 1040 ஏக்கர் புதிய புன்சை நிலங்களுக்கும் தண்ணீர் திறப்பு உபயோகமாக இருக்கும் என்றும், பெரியகுளம் நகராட்சி குடிநீர் தேவைக்கும் இது பெரிதளவு பயன்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மொத்தமுள்ள 2865 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படும் என கூறியுள்ள முதலமைச்சர், விவசாய பெருங்குடி மக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் மேலாண்மை மேற்கொண்டு உயர் மகசூல் பெற வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கண் புரை மற்றும் ஒளி விலகல் அறுவை சிகிச்சை செய்யும் முறையை இணையதளம் மூலமாக ரஷ்யாவுக்கு ஒளிபரப்பும் நிகழ்ச்சியை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயபாஸ்கர், 200 ஆண்டுகளை கடந்து எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை சிறப்பாக சேவையாற்றி வருவதாக தெரிவித்தார்.
அத்துடன் முதன்முறையாக சென்னையிலிருந்து ரஷ்யாவுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை செய்வது குறித்து இணையதளம் மூலம் நேரடியாக ஒளிபரப்பு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சர்வதேச தரத்திற்கு நிகராக நம்முடைய மருத்துவ சேவையை எடுத்துச் செல்வதனுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கு இந்த அறுவை சிகிச்சை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாநாட்டில் ஒளிபரப்பு டாக்டர் ஆனந்த் அவர்களுடைய டீம் இந்த அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. ரொம்ப நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நம்முடைய இந்தியாவிற்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயமாக இந்த விஷயத்தில் அமைந்திருக்கிறது என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கீழடியில் முதல் 2 கட்ட அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை பெங்களூரில் உள்ள மத்திய தொழில்துறை கண்காணிப்பாளரிடம் வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மீனாட்சி நகரை சேர்ந்த பிரபாகர் பாண்டியன் என்பவர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கீழடியில் 2013ஆம் ஆண்டு முதல் ஆய்வு நடத்தி சேகரித்த 5300க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்களை மத்திய தொழில்துறை கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பெங்களூருவில் பாதுகாத்து வருவதாக தெரிவித்துள்ளார். கீழடி பழங்கால பொருட்கள் உறுதி செய்யப்பட்டால் தமிழ் பிராமி எழுத்துக்களுக்கு அடுத்த இடத்திற்கு அசோகர் கால கல்வெட்டுகள் தள்ளப்படும் என்பதாலேயே பல இடர்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MM சுந்தரேஷ், சதீஷ்குமார் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது கீழடியில் முதல் 2 கட்ட அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை பெங்களூரில் உள்ள மத்திய தொல்லியல் துறை கண்காணிப்பாளரிடம் வழங்கக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் அகழாய்வு குறித்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் தயார் செய்த ஆய்வறிக்கையை வருகிற 31ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறி வழக்கை இம்மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மதுரையில் நடைபெற்ற டிஜிட்டல் சங்கமம் ஒருநாள் கருத்தரங்கை அமைச்சர் பாண்டியராஜன் துவக்கி வைக்க உள்ளதாக தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் நிர்வாகிகள் நாளை மறுநாள் இணையம் மூலம் தமிழர்களை ஒன்றிணைக்கும் விதமாக டிஜிட்டல் சங்கமம் என்ற ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர். தமிழர்களை தமிழால் இணையம் மூலம் ஒருங்கிணைக்கும் நிகழ்வு இது என கூறிய அவர்கள் இந்நிகழ்ச்சியை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தனர். தமிழர்களிடம் இணையத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த அமைப்பு இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. 4 தமிழ்ச்சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாம் 4வது தமிழ்ச்சங்க காலத்தில் இருக்கின்றோம். 5வது தமிழ்ச்சங்கமாக இணைய தமிழ்ச்சங்கத்தை அன்றைய தினம் நம்முடைய தமிழக அரசினுடைய தமிழ் மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் அன்று வருகை தந்து அதை துவக்கி வைக்க இருக்கின்றார்கள். டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது என தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் அநாகரிகமான கருத்துக்களை முன்னணி தலைவர்கள் பேசுவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். இதனால் சமூக அமைதி கெடுவதாக கூறிய அவர் அரசியலில் பொது நாகரிகத்தை உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டார். டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது எனவும் மீறினால் மக்கள் போராட்டத்தில் இறங்குவார்கள் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். முரட்டுத்தனமான கருத்துக்களை, ஆவேசமான கருத்துக்களை, அநாகரிகமான கருத்துக்களை பல கட்சிகளுடைய முன்னணி தலைவர்களே பேசுவது ரொம்ப வேதனை அளிக்கிறது. தலைவர்களே தரம் தாழ்ந்த கருத்துக்களை பொதுவெளிகளிலே பேசுகின்ற காரணத்தினாலே தமிழ்நாட்டுடைய அரசியலின் தரம் இன்று குறைந்திருக்கிறது. அதனுடைய விளைவாக சில இடங்களில் பதட்டங்களே உருவாகுது.